Hello aspirants, welcome to Veranda Race channel. Okay, so இன்னைக்கு வந்து mock paper தான் பார்க்க போறோம். So previous live ஓட continuation வந்து இன்னைக்கு இருக்கும். So நேத்து வந்து ஒரு கேப் இருந்தது கரெக்ட்டா. So அதனால previous live தயவு செய்து பார்த்துட்டு வந்திருந்தீங்கன்னா ஈஸியா இருக்கும். So planner வர அப்டேட் பண்ணிருந்தோம். அதாவது வந்துட்டு ஆஃப்லைன் ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெயின்ஸ் எக்ஸாம் ரிலேட்டடா வந்து கிளாஸஸ் நடக்க போகிறத பற்றின பிளானர் வந்து இட் இஸ் ஆல்ரெடி அப்லோடட். ஸோ கோகுல் சார், பிரதீப் சார், நான், பிருத்வி சார் எல்லாருமே வந்து அந்த லைவை அட்டென்ட் பண்ணியிருப்போம். ஸோ தயவு செய்து அந்த லைவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் அப்கமிங் டேஸில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் செப்டம்பரில் யூ ஹேவ் ஆல் தீஸ் திங்ஸ். எஸ், ஸோ இங்கே வந்து நீங்கள் படிக்கிறீங்க இல்லாட்டி வேற எங்கேருந்துனா படிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ்லையும் இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தயவு செய்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். ஸோ தேட் ப்ரிலிம்ஸ் லெவல்லேருந்து இன்னும் மெயின்ஸ் லெவலுக்கு நம்ம அப்கிரேட் ஆகி போக முடியும். லாட் ஆஃப் திங்ஸ் யூல் பி லேர்னிங் அண்ட் உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன் நமக்கு இது. ஓகேயா? ஸோ அதனால் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டேன், இந்த மாதிரி எனக்கு ஃபீவர் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. நோ, டோன்ட் கிவ் எனி ரீசன் பிகாஸ் யூ ஆர் கிவிங் ரீசன் ஃபார் யோர் வாட் இஸ் ஏ ட்ரீம். ஓகே, நம்ம அச்சீவ் பண்ணுன்றதுக்கு நம்மளே ரீசன் சொல்லிட்டு கிடைக்கலன்னு நம்மளே சொல்லக்கூடாதுல்ல. ஸோ அதனால் நான் முன்னாடியே சொல்லிடுறேன். எஸ், ஸோ தேங்க்யூ அண்ட் குட் ஈவினிங். ஓகே, ரோஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. குட் ஈவினிங்னு சொல்லிட்டு சன்னெல்லாம் போட்டிருக்கீங்க. ஓகே, ரைட். சரி, நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ப்ரீவியஸ் செஷன் கண்டிப்பாக நான் எரர் ஸ்பாட்டிங் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதனால் வந்து அந்த செஷன் பாருங்கள். லைவ்லேயே போயிட்டு இப்போ வெராண்டா ரைஸ் பேங்கிங்கில் லைவ் இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி என்னோட செஷன் இருக்கும். அந்த செஷனை போய் பார்த்தீங்கன்னா அதில் சென்டென்ஸில் எரர் ஸ்பாட்டிங்கே வந்து 5 கொஷின் இருக்கிற மாதிரி 5 ஆப்ஷன்ஸுமே ஒரு எரர் ஸ்பாட்டிங் மாதிரி, எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க, எது கரெக்ட்னு கேட்டிருந்தாங்க, அந்த மாதிரி இருந்தது. தயவுசெய்து அந்த செஷனை பாருங்கள். அந்த கொஷின் பேப்பரோட ஃபாலோ அப் தான் எனக்கு இருக்க போகுது. அண்ட் நாளைக்கு வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த ஒரு செஷன் இருக்க போகுது. ஸோ ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு செக் டுமாரோ செஷன் ஆல்சோ. ஓகே, சரி. ஸோ இங்கே பாருங்கள், இதை வந்து நான் ஹோம் ஒர்க்காக கொடுத்துட்டு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். எத்தனை பேர் சால்வ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில. நான் வந்து அதை லைவ் வீடியோலையும் செக் பண்ணல. இது ஹோம் ஒர்க்குன்னு சொன்னேன். ஹோம் ஒர்க்காக போடாமல் இருந்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ சால்வ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், ஸோ திஸ் இஸ் அ PO பேப்பர். எஸ், ஸோ நல்லா எஃபர்ட் போட்டு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் யாராவது சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யார் மெசேஜ் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். கமெண்ட்டில் யாரெல்லாம் வந்து ஓகே, லெட் மீ செக். ஓகே, மேம் 11th question, correct sentence is E. ஓகே, இது 11ஆ? கொஷின் நம்பர் 12ன்னு போட்டிருக்கே. சரி, in sentence B there is no the in front of best. ஓகே, சென்டென்ஸ் பி நான் இது செக் பண்ணுறேன். இது நான் பார்க்கல. 12th ஒன் வந்து பூஜா சாரா வந்து போட்டிருக்காங்க, B and Cன்னு போட்டிருக்காங்க. அண்ட் மேன்யா வந்து இந்த ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அது முடிஞ்ச இன்றைக்கி செஷன்லேயே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஓகே, ஸோ கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ 120 கிராமர் ரூல்ஸில் வந்து அந்த ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ் பற்றி கேட்டிருந்தீங்க. ரூல் நம்பர் 108. ரூல் நம்பர் 108 எதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து எந்த புக்ஸும் நான் வந்து எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணி எடுக்கலை. ஓகே, ஸோ நம்ம வந்து ஒரு மெத்தடில் போயிட்டுருக்கோமா, அதனால் எனக்கு 108th ரூல் என்னன்றதையும் நீங்கள் போட்டுருங்க. ஓகே, ஓகே, சரி. ஸோ அப்போ வந்து அஜய் போட்டிருக்காரு, அதுக்கப்புறம் வந்து பூஜா சாரா போட்டிருக்காங்க. அவ்வளோதான். பாக்கி எல்லாரும் வேறு சில டவுட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகே, சரி. வெராண்டாவில் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ண நீங்கள் தான் இங்கிலீஷ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவீங்களா மேம்? ஓகே, நான் தான் இங்கிலீஷ் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவேன்னா டிபெண்ட்ஸ் ஆன் த டைம் டேபிள். ஓகே, ஸோ நீங்கள் வந்து இதை வந்து யூ ஹேவ் டு டாக் இந்த அட்மின். ஓகே, அட்மினில் கேட்டுக்கோங்க. ஸோ நான் ஆன்லைனும் எடுக்கிறேன், ஆஃப்லைனும் எடுக்கிறேன், யூடியூபும் எடுக்கிறேன். சரியா? ஸோ உங்கள் கிளாஸ்க்கு நான் தான் வருவேன் அப்படின்றது வந்து இட் இஸ் அக்கார்டிங் டு யுவர் டைம் டேபிள். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க. அந்த ஷெட்யூலில் வந்து இஃப் நான் எடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வருவேன். யூ ஜஸ்ட் டாக் டு someone in the admin. Okay, or else யாரா mentors யாரா தெரியும்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கூட பேசிக்கலாம். சரியா? mentors or trainers. Okay, ஸோ இங்கே பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்ஷன் பார்த்துக்கோங்க. இந்த question below 3 idioms 1, 2, 3 are given with a case that may or may not describe the situation where may or may not describe அதாவது ஃபாராக இருக்கலாம், அகேன்ஸ்டாக இருக்கலாம், where the respective idioms can be contextually used. அப்போ கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்கணும். From the options choose the one that provides the combination of situations in which the idioms can be used correctly ன்னு இருக்காங்க. ஓகே, leave no stone unturned அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கொஞ்சம் கூட எஃபர்ட் போடாமல் இருக்கிற people or situations நம்ம சொல்லும் பொழுது leave no stone unturned அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அதாவது spare
no effortன்னு சொல்லலாம். ஓகே சரி. ஸோ அடுத்து இன்னொரு இடியம் கொடுத்துருக்காங்க, லேர்ன் த ரோப்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. லேர்ன் த ரோப்ஸ் உடையது மீனிங் என்ன சொல்லலாம்னா லேர்ன் த பேசிக்ஸ். ஓகே ஸோ இப்போ நமக்கு அந்த சென்டென்ஸில் அதுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஆன்சரை யூஸ் பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ கிக் த பக்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. கிக் த பக்கெட் இஸ் நத்திங் பட் ஓகே டை அப்படின்றத மீனிங்காக இருக்கும் பொழுது அந்த சென்டென்ஸில் யூ கேன் யூஸ் இட். ஓகே இட் இஸ் ரைட்னு நம்ம சொல்லலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன், Beth sold her jewelry, borrowed money from relatives and even mortgaged her house to sponsor her mother's cancer treatment. அப்போ வந்து borrowed money from relatives and even mortgaged. Okay. Okay. Money from relatives and even mortgaged her house to sponsor her mother's cancer treatment. அப்போ spare no effort தானே, leave no stone unturnedன்றோம். இது வந்துட்டு டோட்டலாக அவங்க borrow பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் சொல்கிறாங்க. அப்போது ஓகே ஸோ எஃபர்ட் இருக்குன்னு தானே சொல்லுவோம். ஸோ அப்போ 1 நமக்கு பாசிபிளி வராதுல்ல. ஓகே ஸோ உங்களோட ஆன்சர்ஸ் என்ன அப்படின்றதையும் போடுங்க. ஸோ 12க்கு A and B அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே A and B அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் A வரும்னு சொல்கிறீங்களா? ஓகே வீல் சி. Learn the ropes na learn the basics. New school teacher Priya took a year to learn the working of the online attendance system and administrative and curricular matters. Okay so learn the basics. B is possible. C parunga Madhya's father lost his temper when he found out the dog had ruined his flower beds. Okay. ஸ்பேர் நோ எஃபர்ட்ஸ், அதாவது வந்து கொஞ்சம் கூட எஃபர்ட் போடாமல் அப்போனா வந்து எஃபர்ட் போடணுன்றதான் சொல்கிறாங்களா? மாற்றி சொல்லணும். ட்ரைட் எவ்ரி பாசிபிள் வே, லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்டு. ஓகே ஒன்று கூட நம்ம விடாமல் ஆமாம் இல்லை இவங்க தான் கரெக்ட், விக்னேஷ் தான் கரெக்டு. ஒரு வழியை கூட விடாமல் நம்ம ட்ரை பண்ணுறது. ஓகே ட்ரை ஆல்வேஸ். ஓகே ஸோ எல்லா வழிகளையும் ட்ரை பண்ணுறது. சாரி எஸ். ஸோ அப்போ வந்து ஆப்ஷன் 1 இஸ் பாசிபிள். ஆப்ஷன் 1னா மேலே வந்து 1ன்னு இருக்குது, கீழே வந்து ஏன்னு இருக்குது. ஆனால் எப்படி கரெக்டாக போட்டிங்கன்னு தெரில சில பேர். ஓகே சரி. ஸோ 1 and 2 இஸ் பாசிபிள். இப்போ ஒரு நிமிஷம் இருங்க, எனக்கு ஆல் தி அபவ் இல்லை. அப்போ ஆல் தி அபவ் இல்லைன்னா ஐ கேன் கோ வித் ஏ. நான் இதில் வந்து 3 செக்கே பண்ண வேண்டாம். இது பாருங்கள், கிக் த பக்கெட்டுக்கு வந்து என்ன மீனிங் வருது பாருங்கள், அதுவும் ஏதாவது மாற்றம் இருக்கா? ஓகே நான் தப்பாக எழுதியிருக்கேன். ஓகே ஐ அக்ரி டு நியூக் அண்ட் விக்னேஷ். எஸ். ஸோ இங்கே வந்து படிக்கும்பொழுது லீவ் நோ ஸ்டோன் அன்டர்ன்னு எதையுமே விடாமல் டேர்ன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே அப்படின்றது தானே அர்த்தம். அப்போ எல்லாத்தையும் ட்ரை பண்ணியிருக்காங்கன்றது தானே கன்வே ஆகும். அப்போ கிக் த பக்கெட்டுக்கு என்ன மீனிங் வரும் அப்படின்றதையும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து ஆப்ஷன் A and B இஸ் பாசிபிள். ஏன்னா எனக்கு ஆல் தி அபவ் இல்லை, டு கில் டு டை தான். ஸோ அங்கே வந்து வேற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, டெம்பரை லூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் நமக்கு A வரும். ஸோ இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்போ இதை நீங்கள் படிக்கும் பொழுதே ஒரு சில மீனிங் நமக்கு புரிகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இடியம்ஸை வந்து ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு 3 இடியம்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து PO எக்ஸாம்ஸில் நிறையா கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு கொஷின் தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய கொஷின் வரல, ஒரு கொஷின் வருது, டைம் கன்சியூமிங்காக இருக்கிறதுனால. ஓகே சரி. அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட், ஜுவல்லரியோட ஸ்பெல்லிங் கரெக்டா? ஜுவல்லரியோட ஸ்பெல்லிங் கரெக்டா தப்பா? சொல்லுங்க, குயிக்காக சொல்லுங்க. எஸ் குட் ஈவினிங். சீக்கிரம் சொல்லணும். இது வந்து மிஸ்பெல்டில் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதனால தான் கேட்குறேன். ஜுவல்லரியோட ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பா? அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஜுவல்லரின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இதை தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இது ஸ்பெல்லிங் எரரா? ராங். ஓகே அப்படி கிடையாது. திஸ் இஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ், திஸ் இஸ் பிரிட்டிஷ் இங்கிலீஷ். நம்ம சிஸ்டமில் டைப் பண்ணும்பொழுது இதை டைப் பண்ணால் தப்புன்னு காமிக்கும், அது கரெக்டுன்னு காமிக்கும். ஸோ அதனால் அது மேண்டேட்ரியாக அப்படி ஃபிக்ஸ் ஆகிட்டுருக்கு. சரியா? ஸோ அதனால் அது வந்து நமக்கு எரர்ன்னு காமிச்சிருக்கோம், ஆனால் ரைட் கிளிக் பண்ணி அதை தூக்கிட்டு இருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் அந்த ஸ்பெல்லிங்கில் இருக்குது. ஆக்சுவலாக மிஸ்பெல்டில் பார்க்கும்பொழுது நம்ம இந்த ஸ்பெல்லிங் தான்
கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணோம். இதுதான் நமக்கு ரைட்டான ஜுவல்லரி ஸ்பெல்லிங். பிரிட்டிஷ் இங்கிலீஷ் படியும் இதுதான். குட் நியூக். ஸோ இதுக்காக தான் நான் கேட்டேன். சப்போஸ் ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா யூ டூ கொஷின் இஃப் யூ ஃபைண்ட் இட் கான்ட்ரடிக்டரி. சரியா? ஸோ அப்போ வந்து நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். சரியா? ஓகே. ஸோ 13th ஒன் பார்க்கலாம். தெர் இஸ் அ ஸ்மால் சேஞ்ச். எஸ். ஸோ முன்னாடி idioms பார்த்ததுனால இங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் டாபிக் இருக்குது. த சென்டென்ஸ் given below have been divided into 5 equal parts which may. ஓகே, சூப்பர். எனக்கு பிடிச்சமான ஒரு டாபிக்னு சொன்னால் இந்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் தான். ஸோ இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக போடலாம். ஸோ நீங்களும் போடுங்க, நானும் போடுறேன். ஸோ எதெல்லாம் வராது அப்படின்னு நான் ஸ்கிப் பண்ணிட்டே போடுவேன். ஓகே, ஸோ பார்க்கலாம். இல்லவே இல்லையா க்ளூ? ஓகே, உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. ஆப்ஷன் ஏ வருதா? ஓகே, சரி. ஸோ நான் இதை வந்து எப்படி யோசிச்சேன், ஒருத்தருக்கு பி வருது. சரி, ஓகே, ஒரு நிமிஷம் பார்க்கலாம். இங்கே ஆண்டுன்னு இருக்கா? இப்போது எனக்கு ஆண்டுன்றது இன்னொரு சென்டென்ஸோடு நான் சேர்த்து, அதாவது சப்போஸ் இப்போ எனக்கு இந்த சின்றது வந்து இப்படி முடியுது. அப்போ எனக்கு சிக்கு அடுத்து பி வராது. am I ரைட்? சிக்கு அடுத்து உடனே எனக்கு பி வராது, அப்படி தானே? ஏன்னா எனக்கு சி முடியும் பொழுது எனக்கு பி ஸ்டார்டிங் சென்டென்ஸாக வராது. எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இல்லை. ஓகே, இது ஒன்று. ரெண்டாவது, பி கேனாட் பி த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இப்படியும் நம்ம எலிமினேட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சப்போஸ் சி பின்னு எங்கனாச்சும் இருந்துச்சுன்னா அதை தூக்கிக்கோங்க. ஓகே, சார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எடிஷ்னல்னு கொடுத்துருக்காங்க, விச் இஸ் adjective. அப்போ யூ நீட் அ நவுன் இயர். ஜூம் பண்ணுங்களா? நான் எப்பவும் கொண்டு வர ஃபாண்ட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன் ஸ்வீட்டி. எனக்கு தெரிஞ்சு வந்து இட் இஸ் லைக் இந்த ஃபாண்ட் தான் எப்போவுமே வந்து எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து ஷுட்டில் எனக்கு சென்டென்ஸ் ஆரம்பிக்காதா? அப்போ எனக்கு டிலையும் சென்டென்ஸ் ஆரம்பிக்கல. அப்போ டிலையும் ஆரம்பிக்காது, பிலையும் ஆரம்பிக்காது. அப்போ ஏ ஆர் பியில் தான் நமக்கு ஏ ஆர் சியில் தான் நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். இப்போது சி பார்த்தீங்கன்னா நமக்கு 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது, ஏ 2 ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது. டு வி ஹேவ் எனி பேர்ஸ்? யாராவது எதாவது பேர்ஸ் பார்த்துருந்தீங்களா? மேம் இது பக்கத்தில் இதுதான் வரணும், அதனால் வந்து இதுதான் ஆன்சர் அப்படின்ற மாதிரி எதாவது பேர் பார்த்துருந்தீங்கன்னா தயவுசெய்து சொல்லுங்கள். ஸோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஸோ இப்போது கோவேக்சின் இஸ் ட்ரீட்டட் அட் பார் வித் கோவிஷீல்டு அண்ட் ஓகே. ஸோ சியில் ஆரம்பிக்குதா? ஷீல்டு இன் த ஃபார்ம் ஆஃப் சைன்டு கன்சன்ட். நோ. ஸோ ஷீல்டு அண்ட் ஷுட்டுன்னு சொல்ல மாட்டோம்ல. அப்போ சிடி அப்படின்னு வர இந்த ஆப்ஷன் நாட் பாசிபிள்ல. ஸோ கோவேக்சின் இஸ் ட்ரீட்டட் அட் பார் வித் கோவிஷீல்டு அண்ட் should no longer seek additional precautions. Okay, precautions in the form of signed consent before vaccination and also remove the label clinical trial mode from approval. Yes, எனக்கு தெரிஞ்சு இதுதான் கரெக்டாக வருது. எனக்கு ஆப்ஷன் சி வருது ஆன்சரா. சிடி பேரா தான் வருது. ப்ரிகாஷன்ஸ் தான் வந்து ரிலவெண்ட்டான ஒரு விஷயம். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஏன்னு போட்டிங்க, இப்போ எல்லாரும் சியா மாற்றிருக்கீங்க, இதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, பியும் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் ட்விஸ்ட் இருக்குது, ரொம்ப கிடையாது, கொஞ்சம். ஒன்று ஏல ஆரம்பிக்கணும், இல்லைனா சியில் ஆரம்பிக்கணும். சரியா? ஸோ நான் மேக்ஸிமம் யூஸ் பண்ண லிங்க்ஸை நீங்கள் யூஸ் பண்ணாலே போட்டுடலாம். இப்போ இங்கே இந்த பாயிண்ட்டை சொன்ன பிறகு ஆண்ட் இருந்தது. ஆண்டுன்னு சொன்னால் இது பக்கமும் எனக்கு இன்னொரு சென்டென்ஸை நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ இங்கே ஷுட்டுன்றது எனக்கு மாடல் ஆக்சிலரி தானே. அப்போ சொல்லும் பொழுது இதை எனக்கு கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த ஃபார்ம் ஆஃப் சைன்டு கன்சர்ன்னா அந்த முன்னாடி சொன்ன விஷயம் வந்து சைன்டு கண்டென்ட்டாக இருக்குன்றது ரிலவெண்ட்டாக இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் பாசிபிள். ஏன்னா கோவேக்சின் பற்றி பேசுகிறாங்க. ஸோ இப்போ அடிஷ்னல் ப்ரிகாஷன்ஸ் உடன் தானே சொல்ல முடியும். ஸோ அப்போ ஆன்சர் வந்து நமக்கு என்ன வரும்னா ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர். இப்போ ப்ரூடென்ட் ஸ்கில்ஃபுல் தானே. அப்போ அது இம்ப்ரூடன்ஸ் அப்படின்னு சி ப்ரூடென்ட்னு சொன்னால் ஆக்சுவலி நான் இது எங்கேயும் ஒன்று ப்ருடென்ஷியலாக நோ ஆமாம் ஏதோ ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். இருங்க, ப்ரூடென்ட்னா அட்ஜெக்டிவா? அப்போ ப்ரூடென்ஸ்னா நவுனா? அப்போ இம்ப்ரூடென்ஸ்னால் நவுனா? அப்போ இது எனக்கு பாசிட்டிவாக இருக்குன்னா அப்போ அது எனக்கு நெகட்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுக்க முடியும். சரியா? ஸோ அந்த பேசிஸில் தான் யூ கேன்
find out the options. Okay, I'm moving to the next one. Option C will be the right answer here. Okay, next one. Okay, so next unskilled. நான் அதான் சொன்னல அறிவாளியாக இருந்தாங்கன்னா ஸ்கில்டாக இருக்கிறவங்க prudence of the person. Okay, or else நீங்கள் அன்ஸ்கில்டாக இருக்காங்கன்னா இம்ப்ரூடன்ஸ்க்கு மீனிங் சொல்லலாம். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நானும் பார்க்குறேன். ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரோல் அவுட் டு ஹெல்ப். என்ன க்ளூ இருக்கு எனக்கு? எதாவது கன்ஜங்ஷன் இருக்கா, ப்ரிப்போசிஷன் இருக்குன்னா இந்த இன்னுக்கு முன்னாடி எதையாச்சும் கனெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, ஸோ இன்ன வருதுன்னா டெஃப்ட்லி இன்னு சொல்ல மாட்டோம்ல. டு அச்சீவ் த ஸ்கேல் இஸ் அன் இம்பரேட்டிவ். டிராஃப்டட் இன் ஏக்கு அடுத்து டி. ஓகே, ஏக்கு அடுத்து டி ரெண்டு ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, கேன் வி ஸ்டார்ட் வித் ஏ அப்படின்றத பாருங்கள், or can we start with B அப்படின்றத செக் பண்ணுங்க. சூப்பர். இப்போது இங்கே கொடுத்துருக்கிறது வந்து அப்ரப்ட் adjective சொல்லலாமா, ரேப்பிட் adjective, எக்ஸ்பீடியஸ் adjective, ரிட்டார்டட் அப்படின்றது adjectiveாகவும் சொல்லலாம், வேர்பாகவும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு drafted inன்றது கரெக்டுனா ஏடியை நான் இங்கே போட்டுட்டேன். இப்போ நான் பி வச்சு வாசிக்கிறேன்னா வேக்சின் வித் த ப்ரைவேட் செக்டார் வந்து drafted in to achieve scale in an imperative. ஓகே, இன்னும் இல்லை தப்பாக படிச்சிருக்கேனா? கரெக்டாக தான் படிக்கிறேன். வேக்சின் வந்து ஓகே, பியில் என்ன போட்டிருக்காங்க? இங்கே ஏர்ன்ட் ஆர்டிக்கல் இருக்குது, இங்கே adjective இருக்குது, and இருக்குது. இதுவும் ஒரு க்ளூ இல்லை. ஆண்டுக்கு முன்னாடி adjective இருக்குது, அப்போ எனக்கு இங்கேயும் adjective தேவை. அப்போது இந்த பாயிண்டில் தான் adjective வருது. இப்போ இது ரிட்டார்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸ்மூத்துன்ற பாசிட்டிவ் வேர்டு இருக்குது, எக்ஸ்பீடியஸாக இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இந்த கான்டெக்ட் எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி வில் பி த ஆன்சர். அதாவது எனக்கு க்ளூ வேர்ட் வந்து டிராஃப்டட்னு ஒரு பக்கம், ரெண்டாவது விஷயம் என்னென்னா அண்ட் இங்கே இருக்கா, அப்போ இங்கே தான் எனக்கு பிளாங்க், இங்கே ஒரு adjective வேணும். இங்கே ஸ்மூத்தாக இருக்குன்னு பாசிட்டிவ் சொன்னால் இங்கேயும் எனக்கு பாசிட்டிவான ஒரு வேர்டு நான் சொல்லணும். ஸோ ஸ்மூத்தாகவும் இருக்குது, ஸ்பீடாகவும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஆப்ஷன் சி வில் பி த ரைட் ஆன்சர் இயர். அண்ட் நீங்கள் படித்தே பார்த்தாலுமே அது கரெக்டாக உட்காருது. எப்படின்னா இப்போ இங்கே ஸ்மூத் அண்ட் எக்ஸ்பீடியஸ் ரோல் அவுட் ஆஃப் வேக்சின் வித் த ப்ரைவேட் செக்டார் drafted in to achieve scale is an imperative. Is an imperative to help India navigate the bumps ahead more deftly. Yes, both are adverbs. புரிஞ்சுதா? ஸோ அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன். முன்னாடி நம்ம பார்த்த சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஓகே, இப்போ பார்க்குற சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் டஃப்பாக கொண்டு வந்தேன். ஏன்னா வந்து மெயின்ஸுக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கட்டும் அப்படின்றதுனால. ஸோ இதுவும் பார்க்கலாம். ஏன்னா இந்த பிளாங்க்ல இந்த வேர்டை உட்கார வைக்கணும். எல்லாமே V1 கொடுத்துருக்காங்க. ஏன்னா 2 பக்கத்தில் V1 வரணும் அப்படின்றதுனால. இப்போ கான்டெக்ஸ்டுவலாக எந்த வேர்டை உட்காரணும் அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். ஓகே, எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரை டு இனிஷியேட், ட்ரை டு அகாமடேட், ட்ரை டு போர்டு, ட்ரை டு டேக். சரி, இங்கேயும் ஒரு இன் இருக்குது, இதை வச்சு எதாவது பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அடுத்து வேறு என்ன நம்மக்கிட்ட இருக்குது? வேறு எதுவும் கிடையாதா? ஏலையும் ஆரம்பிக்கலாம், சிலையும் ஆரம்பிக்கலாம், பிலையும் ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ ஆஸ் ப்ரப்போஸ் டு பிரிங் பேக் த ஓல்டு விதான் parachute and try to dash is due to various reasons. Try to dash to accommodate. AD சொல்லலாமா? Because could not be named in the list. ஏன்னா ஏதோ இந்த லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அதனால் ட்ரை டு ஏதோ ஒரு வார்த்தை இந்த லிஸ்ட்டா, ட்ரை டு ஆட், ட்ரை டு டேக் சொல்ல மாட்டோம். போர்டு அகாமடேட், லிஸ்ட்டில் அகாமடேட் பண்ண மாட்டோம்ல.
ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா A and D will be a pair. ஓகே, இமீடியட் பேர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலாக அது வந்து படிக்கும்பொழுது கரெக்டாக செட் ஆகுது. அப்போ A and Dனா 3 ஆப்ஷனில் இருக்கா? சரி, ஓகே. என்னோட போர்டை பற்றி நம்ம இங்கே பேச போகிறதில்ல. எப்படி வந்து அதை அகாமடேட் பண்ணுறோன்னு தான் பேச போகிறோம். அப்போது நான் இதை எப்படி எடுத்துக்கலாம்னா ஐ கேன் ஓகே கோ த்ரூ ஸ்டேட்மெண்ட் பி. ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் பியை பார்க்கும் பொழுது த திரிணாமுல் காங்கிரஸ் ஹேஸ் ப்ரப்போஸ் டு பிரிங் பேக். ஓகே, பிரிங் பேக் திருப்பியும் கொண்டு வராங்க. ஓகே, த ஓல்ட் விதான் பாரிஷட் அண்ட் ட்ரை டு அகாமடேட் the senior leaders who could not be named in the list due to various reasons. So option B தான் கரெக்டான ஆன்சர். AD க்ளூ வேற ஏதாவது க்ளூ பார்த்தீங்களா? வேற யாராச்சும் மேம் நான் இந்த க்ளூ வச்சு நான் போட்டேன்ற மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த ரீசன்ஸ்லாம் இருக்குது. வேற ஏதாச்சும் ஒரு வார்த்தை மேம் இந்த வார்த்தை எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு, இதை வந்து டப்புன்னு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுச்சு, எனிதிங் லைக் தட். ஸோ சில பேர் வந்து இப்போ நான் எடுக்கிற க்ளூ மாதிரியே நீங்களும் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. யூ வுட் ஹவ் டேக்கன் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஓகே, அது என்னன்னு தான் எனக்கு வேணும். ஏன்னா வந்து ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது சர்ச் பண்ணும்போது யூஸ் ஆகும். எனி அதர் க்ளூ ஃப்ரம் யுவர் சைட்? கோகுல்ராஜ் ஒரு 5 வாட்டி பின்னு போட்டிருக்காரு, நான் இப்போ தான் பார்க்குறேன். ஓகே, ஸோ இட் இஸ் 15 இஸ் ஆப்ஷன் பி வில் பி த ரைட் ஆன்சர் ஹியர். ஓகே, டு அகாமடேட் தான் நமக்கு கரெக்டு. ஓகே, எஸ், அகாமடேட் யார்? சீனியர் லீடர்ஸு. ஓகே ஓகே, டு அகாமடேட் சீனியர் லீடர்ஸ்ன்றது தான் நீங்களும் எடுத்தீங்களா? சரி, ஓகே. சரி, அது ஆக்சுவலாக வந்து அப்ரப்டாக அது நம்ம இதுதான் அப்படின்னு சூஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரிங் பேக் த ஓல்டு, நான் இதை யோசித்தேன். ஏன்னா வேறு எதுவும் செட் ஆகலை அப்படின்னு திருப்பி கொண்டு வரோன்னா அது முன்னாடி இருந்தது தானே, அப்போ ஓல்டாக இருந்தது தானே அப்படின்னு யோசிச்சு நான் அதை ஒரு வாட்டி படித்தேன். ஓகே, இது வந்து நம்ம படிச்சுட்டே இருக்கும் பொழுது கிடைக்கிற க்ளூ. இந்த திருநாமுல்ன்றது எனக்கு இன்ட்ரோடக்டரியாக எடுத்திருக்காங்க போல். ஓகே, குட் குட். சரி, இப்போ இதுக்கு என்ன ஆன்சருன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்தது நான் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ 16th ஒன்னுக்கு ஜோ ஆல்ட்ரின். ஓகே, ஃபஸ்ட் நியூக் போட்டிருக்கு, சரண்யா போட்டாங்க அதுக்கு முன்னாடி. எல்லாருக்கும் பியா? இருங்க, பி அண்ட் சி பேர். நீங்கள் என்ன பேருன்னு சொல்லாதீங்க, நான் கண்டுபிடிக்கிறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆர் இருக்குது. சரி, ஓகே. த ட்ரெண்ட் ஆஃப் யூஸிங் ஹெர்ப்ஸ். இப்போ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு எடுத்தால் அப்போ ஆர் எனக்கு வராதுல்ல. அப்போ ஐ நீட் அ ப்ளூரல் வேர்ப். அப்போ ப்ளூரல் வேர்பை ஜஸ்டிஃபை பண்ணோம் அப்படின்னா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஹேஸ். அப்போ ஹேஸ்னா இது ஜஸ்டிஃபை பண்ணுறது ஒரு ப்ளூரல் சிங்குலராக இருக்கணும், ஏன்னா ஹேஸ் வரும்பொழுது. ஓகே ஓகே, அப்போனா என்ன தெரியுமா, இந்த சி எதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா பிஏ. ஓகே, ஏன்னா ஹேஸ் அ கன்ஜங்ஷனாக யூஸ் பண்ணியிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட்டு. இங்கே ஹேஸ் வந்ததுனால இதோடைய ஃப்ரண்ட் பார்ட்டு இதுவாக இருக்கலாம். ஸோ ஏக்கு அடுத்து டி வரலாம், பிக்கு அடுத்து சி வரலாம். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் கொடுக்கணும். ஏக்கு அடுத்து டி, ஏன்னா அதோட ஹாஃபாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஸோ த ட்ரெண்ட் ஆஃப் யூஸிங் ஹெர்ப்ஸ், அப்போது யூஸிங் ஹெர்ப்ஸ் இன் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் ஹேஸ் சிங்குலர் வேர்ப் ஸ்டார்டட். ஓகே, ஸோ அப்போ வந்து ஏக்கு அடுத்து நான் வந்து எதை படித்தேன்? டியை படித்தேன். ஏக்கு அடுத்து நான் டியை படித்தேன் அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் பி தான் இருக்குது. ஓகே, ஸோ ஏன்னா வந்து எனக்கு சி எல்லாம் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டாக வராது. ஓகே, இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஏடி, வேறு எங்கேயும் ஏடியே இல்லையா? சூப்பர், அப்போ பி தான் ஆன்சர். ஓகே ஓகே, நான் ஆல்ரெடி இது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். பிகினர்ஸாக இருக்கும் பொழுது என்னெல்லாம் படிச்சுட்டு என்ன ஆர்டரில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சால் கடைசியாக நான் செஷன் முடியும் பொழுது ஐ ஜஸ்ட் டாக். பிகாஸ் இப்போ அப்படியே செஷன் போயிட்டு இருக்கிறதுனால வேறு ஏதாவது க்ளூ பார்த்துருந்தீங்க. இப்போ நான் வந்து கண்டுபிடிச்சேன்ல ஆறுன்னு சொன்னால் எனக்கு சப்ஜெக்ட் சிங்குலராக இருக்கணும், கண்டிப்பாக ஏவோட வராது. இந்த அடுத்த ஹாஃப் ஆஃப் த சென்டென்ஸ் ஏவோட உட்காராது, இந்த மாதிரி தான் எடுத்தேன். அப்போ கண்டிப்பாக இதோட தான் உட்காரணும்னு நான் வச்சேன்ல. இந்த மாதிரி வேறு எதாவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே, வேறு எதாவது பார்த்துருந்தா. நெக்ஸ்ட் ஒன் 17th question.
ஓகே 17 யூசிங் ஹெர்ப்ஸ் அண்ட் பியூட்டி ப்ராடக்ட்ஸ் அது லிங்க் தான், ஆனால் வேர்ப் மட்டும்தானே அது ஜஸ்டிஃபை பண்ண முடிஞ்சுது. ஓகே, ஸோ அடுத்து 17th ஒன்னுக்கு தான் வந்து ரெஸ்லர் ரிங் ஏ போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷா கேமிங் ஃபைட்டர் பி போட்டிருக்கீங்க, ஸ்வீட்டி அண்ட் விக்னேஷ் டி போட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் கொஷின் கிடையாது, இந்த கொஷினில் வந்து அது ஓகே நான் எதுவும் தப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லெட் மீ செக். ஸோ இங்கே வந்து தே இருக்குது. ஓகே, இங்கே எனக்கு கண்டிப்பாக ஒரு வேர்ப் எல்லாமே ப்ளூரலாக கொடுத்துட்டாங்க, ஏன்னா ப்ளூரல் இருக்குது போல் சென்டென்ஸு. ஓகே, அட் த டைம் ஆஃப் யூபிஏ government, the Congress has been attacking the government over the rise the price ன்னு சொல்ல மாட்டோம்ல, BC ஒன்னா வராது. ஓகே, அப்படி கொடுக்கல. over the rise in fuel and gas price. ஓகே, B க்கு அடுத்து D தான் வரணும். ஓகே, B க்கு அடுத்து D தான் வரணும், ரெண்டு பாசிபிலிட்டி. ஓகே, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏசியா இல்லைன்னு சிஏவா அப்படின்னு பார்க்கணும். அப்போ சியில் ஒரு சென்டென்ஸ் எனக்கு முடியாதுல்ல, ஏன்னா இங்கே பாருங்கள் விச்சுன்னு இருக்குது. அப்போ இதான் ஆன்சர். எஸ், எத்தனை பேர் இந்த டாக்டிக் யூஸ் பண்ணீங்க? இந்த மாதிரி ஒரு ஈஸியான ஒரு கொஷின் நம்ம இப்போ முன்னாடி பார்க்கல, இப்போ தான் நமக்கு ஒரு பயங்கர ஈஸியாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த பி அண்ட் டி நான் க்ளூவாக எடுத்தது தான் பெரிய விஷயம். அடுத்தது வந்து அந்த சியில் முடியாது அப்படின்னு நம்ம லாக் பண்ணது அடுத்த ஒரு விஷயம். ஓகே, ரைஸ் அண்ட் ஃபியூவல் ப்ரைஸ் தான். இன்னொன்று சியில் முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஏ வரல, அதுக்கப்புறம் டி தான் நம்மளோட ஆன்சர்னு கன்க்ளூட் பண்ணிட்டோம். பட் சில டைம்ஸ் வந்து இந்த வேர்டு இருக்குல்ல, இந்த வேர்டை வச்சு கூட சால்வ் பண்ண முடியும். அதாவது இந்த கான்டெக்ஸ்டில் இந்த வேர்டே உட்காராது மேம் அப்படின்ற மாதிரி கூட நம்ம போடலாம். ஏன்னா 1 மார்க் போச்சா? நீங்கள் என்ன ஆப்ஷன் போட்டிங்க? வந்துருச்சுன்னு ஆனந்த கண்ணீரா இல்லாட்டி வரலன்ட்டு அழுகுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புரியலை. ஓகே, சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு I think it's a different question. Okay, 18 to 20. Given below in each sentence are 2 words highlighted. You have to choose the corresponding vocabulary of the highlighted word. If no words are found to be matching, choose option E as your answer. அப்போது இங்கே ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னா சப்வர்ஷன் இருக்குது, டீடெயின்ட் இருக்குது. இதுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையை தான் we have to take. ஓகே, ஸோ என்ன பண்ணுங்கள், சப்சியூம். ஓகே, சப்சியூம் ஆர் பாக்கியெல்லாம் நமக்கு தெரியும்ல, இதுவும் நம்ம பாசிட்டிவாக தான் யூஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன்ல. ரிட்டார்ட் நெகட்டிவாக போயிடும். அப்ரியண்ட் வந்து இது வந்து அப்ரியன்ட் பண்ணுற அப்ரியன்ஷன் வரும் தெரியுமா, இது வந்து கைது செய்கிறதா இல்லாட்டி வந்து ஒரு மாதிரி டைப் பண்ணி வைக்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அப்ரியன்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மட்டும் ஒரு வாட்டி பாருங்கள். அண்ட் இப்போ நமக்கு இந்த கான்டெக்ட்ஸில் எது உட்காரோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ த குரூப் ஆஃப் ஆக்டிவிஸ்ட் வாஸ் சார்ஜ்ட் வித் கான்ஸ்பைரசி சதி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, டு கமிட் சப்வர்ஷன் அண்டர் த லா. ஓகே, கண்டிப்பாக இது வந்து ஒரு நெகட்டிவ் வேணும். ஓகே, அண்டர் த லா அண்ட் டீடெயின்ட் ஓவர் தேர் இன்வால்மெண்ட் இன் அன் அன்அஃபிஷியல் ப்ரைமரி எலெக்ஷன். அண்ட் டீடெயின்டுனா அவங்கள என்ன சொல்கிறது, ஒரு பிரச்சனையாக நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டீடெயின் பண்ணிட்டாங்கனாலே அங்கே வந்து நம்மளை தூக்கிட்டாங்க, நெகட்டிவாக சொல்கிறதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, அப்போ ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்கன்னெலாம் சொல்ல மாட்டோம்ல, சிச்சுவேஷனுக்கு டிலேலாம் வராது. அப்போது ஈஸி இதை வந்து கன்சிடர் பண்ணி பாருங்கள். சொல்லும் பொழுது சப்வர்ஷன், ஸோ நடக்கிற ஒரு நெகட்டிவை பற்றி பேசணும்ல, ஏன்னா கான்ஸ்பைரசி இஸ் நத்திங் பட் சதி வேலையை தான் நம்ம சொல்லுவோம். ஓகே, டு அரெஸ்ட் தானா? ஓகே, எஸ், காம்ப்ரிஹெண்ட். எனக்கு அது பார்த்த மாதிரி தான் ஞாபகம், கைது செய்ய இதை தமிழில் போட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். ரொம்ப முன்னாடி பார்த்தது, ஆப்வியஸாக தெரியும் இதுக்கு ஒரு 2-3 மீனிங் வரும் சில டைம்ஸ், அதனால தான் வந்து ஐ வாஸ் ஆஸ்கிங் யூ கைஸ். ஸோ ஐ திங்க் ஆப்ஷன் ஏ வில் பி கரெக்ட், விச் இஸ் ரிலவெண்ட் ஆல்சோ. 18க்கு எல்லாருக்குமே அதான் வருதா? ஹரத்துக்கு மட்டும் சி வருது. ஓகே, கன்ஃபைன் பண்ணிட்டாங்கன்னா எப்படி நீங்கள் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க? யா, ஹாய் விஷ்ணு. ஓகே, ஸோ எதனால் ஹரித் உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷன் வருமோ அப்படின்னு தோணுது அப்படின்றத நீங்கள் கீழே கமெண்ட்டில் போடுங்க. வை இஸ் தட் யூ ஆர் கெட்டிங் தட் அஸ் யுவர் ஆன்சர்? ஓகே, எனி அதர் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி இந்த வேர்ட் பார்த்தேன் மேம், சம்திங் லைக் தட். ஸோ இந்த கொஷனுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். ஓகே, 19க்கு சி.
சரி, அடுத்து வேற யாராவது ஒருத்தர் தான் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கண்ணதாசன். ரொம்ப நேரமாக காணுமோ இவரை? இல்லை, எப்பவுமே சீக்கிரமாக வந்துடுவாங்க, இன்னைக்கு லேட்டாக வந்திருக்காங்க. பிரியூ. ஓகே, நான் அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது எல்லாம் லேட்டாக தான் வந்தீங்கல்ல. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து கன்க்ளூட், பர்டன், அன்ஃபோல்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு சப்ளை, ஓவர் யூஸ்ட், ஓகே, அப்டிகேட். இந்த வேர்டுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து மீனிங் வந்து பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதாச்சும் ஒரு வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியல அப்படின்னு சொன்னால் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி செக் அண்ட் ரைட். ஓகே, ஸோ அதனால் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ டெஸ்பைட் பீயிங் எண்டோட். ஓகே, இந்த எண்டோட், எண்டோமெண்ட் இதெல்லாம் வந்து உள்ளடங்கி இருக்கிற விஷயங்கள். இல்லாட்டி வந்து நம்ம ஆர்டரில் வரும் தெரியுமா, இந்த பவுண்ட்ரி வரைக்கும், அதாவது இவங்க கிட்டேருந்து இவங்க அந்த மாதிரி வந்து அந்த சொத்து வந்து வர்றது கூட சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே இருக்கிறத நம்ம சொல்லுவோம். ஸோ இட் இஸ் எண்டோட் வித் ப்ராமிசிங் ஹைட்ரோ பவர் அண்ட் டோபோகிராஃபி, நாகாலாண்ட்ஸ் பவர் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் yet to be sufficiently exploited and harnessed due to lack of resource. அப்போ இங்கே எனக்கு ஒரு நெகட்டிவ் வந்துச்சுன்னா, ஓகே, ஸோ காலிங் அப்படின்னு சொன்னால் அப்செட்டாக இருக்க விஷயங்களா, எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிட்டோம் அப்படின்னா எனர்ஜி ஃபுல்லாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகிறத சொல்லுவோம். டோட்டலாக நம்ம நினச்சதுக்கும் மேலே. பேர்டன்ட்டுனா நம்மளை அழுத்தம் பொழுது சொல்லலாம். அப்போ இதுக்கு எக்ஸ்ப்ளாய்டடுக்கு நான் பேர்டன் சொல்ல முடியாது, எக்ஸ்பேண்டு பாசிட்டிவாக சொல்ல பொழுது. அப்போது இது வந்து அப்செட்டாக இருக்க பொழுது சொல்லலாம். அப்போது ஓவர் யூஸ்டு தானே யூஸ் பண்ண முடியும். சி, கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதுன்னா 3 o'clock தான். அன்றைக்கி 4 o'clock ஏன் வந்தேன்னா ஐ ஹேட் சர்டன் ஒர்க். ஓகே, ஸோ அதாவது ஒரு சில ஒர்க் வந்து ஐ ஹேட், ஸோ ஐ குடன்ட் கம் அட் 3. அதனால் 4க்கு வந்தேன். பட் எப்போவுமே லைவ் வந்து நமக்கு 3 o'clock தான். சரியா, லைவ் டைம் 3 o'clockனே வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு அன்சர்டனிட்டினா டைம் மாறி இருக்கும், இல்லாட்டி வராமல் இருப்பேன், ஏதோ ஒரு அன்சர்டன். மற்றபடி வந்து வராமலாம் இருக்க மாட்டேன், எல்லா நாளும் கிளாஸ் இருக்கும். வில் பி அட் 3 o'clock. ஓகே, சரி. ஸோ ஆப்ஷன் சியை நம்ம எடுத்துக்கலாமா? எல்லாருக்கும் மேக்ஸிமம் சி தான் போட்டிருக்கீங்க. ஒருத்தர் வந்து இ போட்டிருக்கீங்க, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஸோ இங்கே வந்து டிசைடிங் ஃபேக்டர் இஸ் திஸ் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் தான் எனக்கு டிசைடிங்காக இருந்துச்சு. ஓகே, ஸோ அதனால் டெஸ்பைட் பீயிங் என்டோர்ட் வித் ப்ராமிசிங் ஹைட்ரோ பவர், அப்புறம் டோபோகிராஃபி, நாகாலாண்ட்ஸ் பவர் பொட்டன்ஷியல்ஸ் ஆர் yet to be sufficiently exploited and harnessed due to lack of resource. So you need a negative word because and இருக்கனால. ஸோ அங்கே வந்து ஓவராக நம்ம ஒரு விஷயம் வந்து கம்ப்ளீட்டாக நிறையா போயிருக்கும்போது தான் சொல்லுவோம். ஸோ ஓவர் யூஸ்டுன்ற வேர்டு வந்து எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக ஃபவுண்ட் மேட்சிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து எரப்டட்னா ஓகே, இந்த லாவாலாம் எரப்ட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. டெப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணியிருக்கும் பொழுது அந்த வேர்டை யூஸ் பண்ணலாம். சரி, ஸோ அப்போ நமக்கு இங்கே வந்து என்ன சொல்ல முடியும்? கல்மினேஷன்னா ஒரு பினாக்கிள், உச்சக்கட்டம். ஓகே, in a young age she has reached reached the pinnacle in a very young age. அப்படி சொல்லலாம், she has reached the pinnacle in a very young age. அதாவது the highest point, okay, that she could reach. அதை வந்து ரொம்ப யங் ஏஜ்லேயே she has reached போது சொல்லலாம். இங்கே எல்லாருக்கும் பி தான் வருதா? ஓகே, ஸோ எல்லாரும் வந்து பயங்கரமாக எஃபர்ட் போட்டு படிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி கண்டிப்பாக யூ கைஸ் ஆர் கோனா கிராக் ஒன் எக்ஸாம். நாட் ஓன்லி ப்ரிலிம்ஸ், ஐம் டாக்கிங் அபவுட் மெயின்ஸ். இன்னும் கொஞ்சம் மோர் தென் 100% ட்ரை பண்ணுங்கள். The border standoff between the Indian and Chinese armies erupted following a violent clash in the Pangong Lake, okay, area, and both sides gradually enhanced is improved their deployment by rushing soldiers. Okay, so rushing soldiers, deployment, placement, sketchy, dispose, convene, abrogated. Second, culmination, explode. Okay, implied, exposedனா ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லலாம். அப்போ எனக்கு தெரிஞ்சு எரப்டடுக்கு வந்து பி தான் வரும் போல். பி தான் கரெக்டான ஆன்சர். ஏன்னாச்சு டியூஸ்டே இருந்து கிளாஸு ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க. என்ன கிளாஸு? மெயின்ஸ் கிளாஸா? நான் உங்ககிட்ட நான் சொன்னேன் ஆக்சுவலி என்னென்னா, டியூஸ்டே அன்றைக்கி அப்புறம் வென்ஸ்டே வந்து வி ஹேட் ஹாலிடே, ரைட்? ஓகே, நான் டியூஸ்டே அன்றைக்கி என்ன சொன்னேன், பிளேஸ்மெண்ட் கிளாஸ் வச்சுட்டாங்க.
சாரி பிளானர் வந்து லைவ் வந்துட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு கொஷின் பேப்பர் விடாமல் போகணுன்றதுக்காக கொண்டு வந்தேன். நாளைக்கு உங்களுக்கு மெயின்ஸ் தான். ஓகே, நாளைக்கு நான் கொஷினும் வந்து சொல்லிட்டேன். ஸோ மெயின்ஸ் பேப்பர் தான் I'll be getting. ஸோ எத்தனை கொஷின் சால்வ் பண்ண போகிறோம்னு எனக்கு தெரியாது. மெயின்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தால் அது வந்து நம்ம ஒரு பாயிண்ட்டை முடிக்கிறதுக்கே நமக்கு தள்ளிடும். ஓகே, ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கிறதே கஷ்டம். இங்கே நான் கனெக்டர்ஸ் இது வந்து ஆக்சுவலி மெயின்ஸ் மாதிரி இருக்குது, ஆனால் மெயின்ஸ் கொஷினாக கிடையாது, ப்ரிலிம்ஸ் கொஷின் தான். ஆனால் கொஞ்சம் ப்ரிலிமினரியிலே கொஞ்சம் டஃப்பாக ஏன் கொண்டு வந்தேன்னா உங்களையும் பேலன்ஸ் பண்ண தான் கொண்டு வந்தேன். ஸோ அதனால் டோன்ட் வரி நியூக், ஞாபகம் வச்சுருக்கேன். உங்களுக்கு கொஷினும் நான் எடுக்கிறதுக்கு இது பண்ணிட்டேன். ஸோ அதனால் நாளைக்கு மெயின்ஸ் தான். ஓகே, ஸோ டோன்ட் வரி. டிஸ்போஸ் வச்சு நான் சொல்லலை. ஆக்சுவலி டிப்ளாய் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிளேஸ்மெண்ட் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஆனால் பாக்கி இருக்கிற வேர்டு எனக்கு அங்கே செட் ஆகாதனால நான் யூஸ் பண்ணல. ஓகே, நான் இப்போ இதுக்கு முன்னாடி போகிறேன். இப்போ நீங்கள் கேட்ட அந்த பாயிண்ட்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். சரியா, ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்க்கும் பொழுது ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நான் படிக்காமலே ஒரு ஆப்ஷனை எலிமினேட் பண்ணுவேன். யாராக கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா சொல்லுங்கள். எடுத்த உடனே ஒரு ஆப்ஷன் நம்ம தூக்கலாம். அது எந்த ஆப்ஷன்? அதை வச்சு 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணலாம். We'll see who is saying that. எப்படி நியூக் என்ன ரீசன்னால அது தூக்குறீங்க? ரீசன் பிஹைண்ட் எலிமினேட்டிங் த ஆப்ஷன் 21க்கு டி தான் வரும். ஏன் நான் என்ன கேட்டேன்? ஓகே ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஆக்சுவலாக என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லின்னு வருது நெகட்டிவாக. அப்போ நமக்கு முன்னாடி வேர்பு பின்னாடி தான் சப்ஜெக்ட் வரும். சரியா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபேஸிங்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, அங்கே இஸ் ஃபேஸிங்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ நாட் ஒன்லி இஸ் இந்தியா ஃபேஸிங் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கூட அந்த சென்டென்ஸை நம்ம எடுத்துருக்கலாம். ஓகே, அது ஒன்று. இன்னும் நாட் ஒன்லி வந்தால் பட் ஆல்சோ வரல அப்படின்றது ஒருத்தர் தேடி அதையும் போட்டிருக்காங்க. ஸோ அது ஒன்று, இதுவும் ஒன்று, இதுவும் ஒரு ரீசன். அப்போது 3 எப்படியும் எனக்கு தப்பாக இருக்குது. 3 வரக்கூடிய 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் எலிமினேட் பண்ணிடணும். இதுதான் மைண்ட் செட் இங்கிலீஷ்க்கு. இப்போ இதை வந்து பாருங்கள். இப்போ we'll just read the statements and see. Okay, when India is facing a serious security challenge from China, okay, countries top tri commanders meeting for combined conference. அப்போ அந்த மாதிரி இருக்கும்பொழுது tri commanders வந்து கான்ஃபரன்ஸ் கம்பைன்ட் கான்ஃபரன்ஸ் வச்சுருக்காங்க டு பிரெயின்ஸ்டார்ம் அண்ட் ஸ்ட்ராட்டஜைஸ் அண்ட் எஃபெக்டிவ் ரெஸ்பான்ஸ் டு கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் த்ரெட்ஸ். ஃபியூச்சரில் வரப்போகிற த்ரெட்ஸுக்கும் இதுக்கும் வந்து ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி ஆர் ரெஸ்பான்ஸ் வந்து கொண்டு வராங்க. ஓகே, ஸோ அதாவது பிரெயின்ஸ்டார்ம் பண்ணோன்னா யோசிச்சு ஃப்ளூவெண்ட்டாக அதுக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்றாங்க. அப்போது ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை வச்சு சொல்ல முடியுமான்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் சிவியர் செக்யூரிட்டி சேலஞ்சஸ் ஃப்ரம் சைனா India's top tri commanders meeting for combined conference to brainstorm and strategize an effective response to current and future threats. சொல்லலாம்ல? எஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு 1 வந்து கன்ஃபார்மாக பாசிபிள். இப்போ 2 வந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆப்ஷன் டி தான் ஆன்சர். ஓகே, இப்போ இது பார்க்கலாம். at a time. அப்போ at a timeனா when ஆட் பண்ணலாம். when வந்து டைம் தானே ரிலேட் பண்ணும். அப்போ at a time when India is facing serious security challenge from China, countries top tri commanders meeting for combined conference to brainstorm and strategize an effective response to current and future threats. பாசிபிள்ல எனக்கு தெரிஞ்சு ஆப்ஷன் டி ஆன்சராக சொல்லலாம். ரெண்டுமே எனக்கு வருது. இது கிராமர்லேயே போயிடுச்சு. கரெக்டா? ஒன்லி 2வா? அதுவுமே சொல்லாமே. டியூரிங் அந்த சமயத்தில் இருந்து டியூரிங்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்டர்ஸ் கனெக்டர்ஸ் எப்போவுமே ட்விஸ்ட்டு தான். ஓகே, நான் சொன்னது நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து அட் அ டைம் சொல்லிட்டு இதை அப்படியே எழுதலாம். இது டியூரிங் சிவியர் செக்யூரிட்டி சேலஞ்ச்னா இந்த செக்யூரிட்டி சேலஞ்ச் அப்போது ஃப்ரம் சைனா. அப்போ யாருக்கு அப்படின்னு இங்கே கண்ட்ரி ஸ்டாப்னு தானே வந்திருக்கு. ஸோ அதனால் நாங்கள் தூக்கிட்டு வந்து
இந்தியாவை போட்டுட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த சென்டென்ஸ் என்னால் கரெக்டாக ஃப்ரேம் பண்ணிக்க முடிஞ்சுது. ஸோ ஆப்ஷன் டி வில் பி த ரைட் ஆன்சர் இயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். இதுவும் நம்ம கனெக்டராக தான் இருக்குது. ஸோ சொல்லுங்க பார்க்கலாம், இதுக்கு என்ன ஆன்சர்? சரணியா என்ன கேட்டிருக்காங்கன்னே எனக்கு புரியல. ஆக்சுவலி இங்கிலீஷை தமிழில் எழுதலாம், ஆனால் அந்த தமிழில் எழுதும் போது நம்ம ஒரு மாதிரி எழுதுவோம், இன்னொருத்தவங்க ஒரு மாதிரி எழுதுறதுனால எனக்கு வந்து இல்லா யாரா அப்படின்ற மாதிரி இருக்கா, எனக்கு அதனால புரியல. சரி, நான் வந்து கரெக்டாக ஒரு 350க்கு பேசவா? யாரோ ஒரு பிகினர் ஒருத்தர் கேட்டிருந்தீங்க, அண்ட் எஸ்ஓ எக்ஸாம் பற்றியும் கேட்டிருந்தீங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக ஒரு 350க்கு பேசலாம், ஒரு 7 நிமிஷம். இந்த கொஷின் மட்டும் அட்லீஸ்ட் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே, மதேஸ்வரிக்காகவும் இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து யாரோ ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காகவும் நான் வந்து எஸ்ஓ பற்றின விஷயம் சொல்லித்தரேன். சரியா? எஸ்ஓ எக்ஸாம் பற்றி சொல்கிறேன். பட் இங்கிலீஷ் ரொம்ப டிஃப்ரென்ஸ்லாம் இல்லையா? அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி சொல்கிறது, டஃப்னஸில் தான் போய் உட்காரும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உட்காராது. ஓகே, அங்கே தான் கண்ட்ரி ஸ்டாப்னு சொல்லி போட்டிருந்ததில்ல, அங்கே நீங்கள் இந்தியான்னு போட்டுக்கலாம்ல. அதானே சொன்னேன் சரண்யா. கண்ட்ரிஸ் டாப் ட்ரை கமாண்டர்ஸ், அப்போ இந்தியாவோட டாப் ட்ரை கமாண்டர்ஸ்ன்னு போட்டுக்கோங்கன்னு சொன்னேன்ல. ஓகே, 22க்கு சி போட்டிருக்காரு. நான் ஐம் கோனா ட்ரை திஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நான் பார்க்கும்பொழுது ஈவன் தோ எப்போ யூஸ் பண்ணோன்னா கம்பேரிசன். ஓகே, ஈவன் தோ, ஆல் தோ அண்ட் தோ, இது மூணுமே வந்து கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவேன். வைலும் கம்பேரிசனுக்கு யூஸ் பண்ணுவேன், ஆனால் டைம் பெர்ஸ்பெக்டிவில் நான் யூஸ் பண்ணுவேன். சரியா? இன் அ வியூ ஆஃப் த ஷேர்டு, இன் அ வியூ அப்படின்னு சொன்னால் அதை நான் வந்து ஒரு வாட்டி கிளான்ஸ் பண்ணுற மாதிரி பேசும்பொழுது சொல்லலாம். இப்போ எனக்கு ஸ்டேட்மெண்ட் என்னவா இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஜெய்சங்கர் வந்து மீட்டிங் with media reported killings on the border with Bangladesh were mainly due to criminal activities and took place deep inside Indian territories. Okay, நிறைய நடந்திருக்கு. India pitched for a shared objective of no crime, no death border with Bangladesh. இந்த மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ ஈவன் தோ இந்தியா pitched for a shared objective of a no crime, no death border with Bangladesh, killings கமா போட்டுட்டு இந்த பங்களாதேஷ்க்கு கமா போட்டு killings on the border with Bangladesh were mainly due to criminal activities and took place deep inside Indian territories. Okay, அப்போ மீட்டிங் with media reported killings on border with. ஓகே, இந்த மாதிரி ஒரு ஷேர்ட் ஒப்ஜெக்டிவ் இருந்தாலும் ஸ்டில் இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஆப்ஷன் 1 வந்து பாசிபிள்னு சொல்லலாம். ஓகே, இப்போது 2 எப்போ நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இது நடக்கும் பொழுது இதுவும் நடந்துச்சு அப்படின்ட்டு. while India pitched for a shared objective of no crime, no death border with Bangladesh, killings on border with Bangladesh were mainly due to இது வந்து நம்ம கரெக்டாக லிங்க் ஆகலையே. ஓகே, த ஷேர்டுன்னு நம்ம ஆரம்பிக்க முடியாது, அந்த ஷேர்டு இன்ஃபர்மேஷன். சரி, இப்போ எனக்கு 2 டவுட்டாக இருந்தது, அதனால் 3 நான் போடலை, வராது. ஏன்னா த ஷேர்டு இன்ஃபர்மேஷன் அது என்னன்னே சொல்லலை, எடுத்தோன்னே த ஷேர்டுன்னு நம்ம சொல்ல மாட்டோம். இப்போ 3 எலிமினேட் பண்ணி பார்க்கலாம், ஆல் தி அபவ் போகுது. ஓகே, இப்போ 1 வந்து பாசிபிலிட்டி அதிகமாக இருந்துச்சு, ஆனால் 1 and 2ன்ற ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ while India pitched for. ஓகே, ஸோ இதோட ஸ்டேட்மெண்ட் யாராவது அதை ஃப்ரேம் பண்ண முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கூட போடுங்க. Okay, India pitched for a shared objective of a no crime, no death border with Bangladesh. Okay, while இதை பண்ணியிருந்தாலும் killings on borders with Bangladesh were mainly due to criminal activities and took place deep inside Indian territories. இப்போது whileன்னு சொல்லியிருக்கோம், பண்ணியிருந்தாலும் killings வந்து பார்டரில் criminal activities. 1 and 2 is possible. ஆப்ஷன் சி வரும். எஸ், 22க்கு சி தான் வரும். அதாவது இதுவே பண்ணியிருந்தாலும் இங்கே வந்து கில்லிங்ஸுன்றது பார்டரில் வேறு மெயின்லி டியூ டு கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் அங்கே நடந்துட்டு தான் இருக்குது அப்படின்றத நம்ம சொல்லலாம். இது இந்த மாதிரி பிட்ச் பண்ணியிருந்தாலும் ஓகே, பாசிபிள், கரெக்டு தான். கான்ட்ரடிக்டரியாக யூஸ் பண்ணலாம். இவங்க இந்த மாதிரி இருக்கணும்னு நோ க்ரைம்னு சொல்லியிருந்தாலும் இதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்குன்னு நான் நெகட்டிவாக தான் இருக்கணும்னு கிடையாது. இப்போ நான் வைல் ஐ வாஸ் ஸ்டடிங்
மை ஃப்ரெண்ட் வாஸ் பிளேயிங்னு சொல்லும் பொழுது நான் படிக்கிறேன்றது பாசிட்டிவ், இவங்க படிக்கிறாங்க விளையாடிட்டு இருக்காங்கன்றதும் பாசிட்டிவ். ஸோ கான்ட்ரடிக்டரியாக இருக்காது. கான்ட்ராஸ்ட் இஸ் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அப்படி இருக்கணும்னு இல்லை, சிச்சுவேஷனை கம்பேர் பண்ணுற மாதிரி, இது நடக்கும் பொழுது இதுவும் நடந்துச்சு அப்படின்ற கம்பேரிசன். கான்ட்ராஸ்டாக இருக்கணுன்றது அவசியம் இல்லை. ஓகே, சரி, ஷால் வி மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நான் நெக்ஸ்ட் கொஷனை வந்து ஹோம்ஒர்க்காக வச்சுருக்கேன். சரியா, இந்த கொஷனுக்கான ஆன்சரை நீங்கள் கீழே போடுங்க. ஒன் திங், டூ பீப்புளுக்கு வந்து ஐம் கோனா சே சர்டன் திங்ஸ். ஓகே, சூப்பர் முத்து பிரசாத். ஓகே, ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நாளைக்கு 3 o'clock வாங்க, மெயின் செஷன் மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கேன். ஸோ டோன்ட் மிஸ் த செஷன். ஓகே, ஸோ உங்களுக்கு தம்ப்நெயிலே போட்டுருவாங்க நாளைக்கு மெயின் செஷன் அப்படின்னா. என்ன டாபிக் 2 கொண்டு வந்தேன்னா நான் டாபிக் பேர் போட மாட்டேன், இல்லைனா டாபிக் பேர் போடுற மாதிரி வச்சுக்கிறேன். சரியா, ஓகே. ஸோ இப்போ வந்து நான் கூட டாக் அபவுட் எஸ்ஓ. சரியா, ஸோ ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் பற்றி வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போவும் வந்து மதேஸ்வரி கேட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து யூ வில் ஹேவ் ப்ரிலிமினரி. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாம். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ். இப்போ நீங்கள் ஹெச்ஆரில் வந்து இப்போ எம்பிஏ பண்ணியிருக்கீங்க, அதில் நீங்கள் ஹெச்ஆர் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 60 மார்க்குமே வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ் படி தான் வரும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த கட் ஆஃபையும் கிளியர் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்ஓ இன்டர்வியூ வந்து நடக்கும். ஸோ அந்த இன்டர்வியூவில் நீங்கள் கிராக் பண்ண பிறகு தான் வேலை கிடைக்கும். இப்போ இந்த எஸ்ஓவுடைய எக்ஸாம் பேப்பர் வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக நமக்கு 150 கொஷின்ஸ்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 150ல் வந்து மேக்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து 50-15 பிரிஞ்சிடும். இங்கிலீஷ்க்கு ஒரு 50 இருக்கும். ஆனால் இங்கிலீஷோடைய மார்க் வந்து 50 கொஷின்ஸாக இருக்கும், 25 மார்க்ஸ். ஓகே, இஃப் ஐம் நாட் ராங். யாராவது ஒருத்தர் இதை பார்த்துருக்கீங்களா? எஸ்ஓ எக்ஸாமுடைய பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னா 50 கொஷின்ஸ் பட் 25 மார்க்ஸ் தான் கொடுப்பாங்க. ஸோ ஓவராலாக டோட்டல் கொஷின்ஸ் 150 இருக்கும், ஆனால் மார்க்ஸ் வந்து 125. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? யாராவது பார்த்துருந்தீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் டெல் மீ. ஸோ இதுக்கு இங்கிலீஷ் எப்படி படிக்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, இது மட்டும் யாராவது ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். எஸ் மேம் இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ அப்படின்றத மட்டும் கன்ஃபார்ம் பண்ணால் போதும். ஓகே, ஸோ இது வந்து மெயின்ஸில் நான் சொன்னேன். ஸோ 60 கொஷின்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் ஸ்கில்ஸ்ன்னு நான் சொன்னது மெயின்ஸ். ஓகே, சில பேர் அக்ரிகல்ச்சர்னு போடுறாங்க, சில பேர் ஐடின்னு போடுறாங்க, சில பேர் வந்து ஹெச்ஆரில் முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. எப்படி வேணாலும் இருக்கணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ அந்த கொஷின்ஸில் 60ல் நல்ல அட்டெம்ப்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏன்னா ஐ எம் நாட் டெல்லிங் எனி நம்பர். ஓகே, பிகாஸ் சில பர்டிகுலர் ப்ரொஃபஷனல் ஸ்கில்ல பார்த்தீங்கன்னா நிறைய கட் ஆஃப் வச்சிடுறாங்க. அதனால் பேஸ்ட் ஆன் த எக்ஸாம்ஸ் டஃப்னஸ் உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வில் பி கிவன் அண்ட் நீங்கள் அதை கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து மெயின்ஸ். இதில் ப்ரிலிம்ஸில் பார்க்கும்பொழுது இங்கிலீஷ் வந்து இப்போ பாதிக்கு பாதி மார்க்கு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் எவ்வளோ? புரியுதா? ஸோ அதனால் வந்து மொத்தத்தையும் அட்டென்ட் பண்ணால் தான் உங்கள் ஸ்கோரை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ கொஞ்சம் எஃபர்ட் வந்து எக்ஸ்ட்ராவாக போடுங்க. இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக சேலஞ்சிங் ஃபேக்டர் தான். மேக்ஸ் ரீசனிங் போடலாம், இங்கிலீஷும் போடலாம். ஆனால் ஸ்கோர் வந்து டபுளாக போட்டால் தான் நமக்கு ஏறும். சரியா? ஸோ அதனால் வந்து இல்லைனா கட் ஆஃபை கிளியர் பண்ணுற மாதிரி இங்கிலீஷில் போட்டு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கில் நல்லா பூஸ்ட் பண்ணிட்டீங்கனாலும் மார்க் நமக்கு வந்துடும். ஓகே, ஆனால் ஃபோக்கஸ்டாக அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு எஸ்ஓ பற்றி வேணுமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட்டாக போட்டுருங்க. ஓகே, அண்ட் இவங்க வந்து பூஜாவா யாரோ ஒருத்தர், பூஜா கிடையாது, ஒரு பர்சன் வந்து மேனியான்னு நினைக்கிறேன். அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஃப்ரூட் இது ரெண்டுமே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து கவுண்டபிள் தானே மேம் இப்படின்ற கான்வர்சேஷன்லாம் போச்சு. நேற்று இதை வந்து நான் செக் பண்ணணும் அப்படின்னு யோசித்தேன். நான் ஃப்ரூட்டுன்ற வேர்டோட மீனிங் ஐ ஹேட் அ ஃப்ரூட்டுன்னு சொல்கிறேன். கவுண்டபிள் தான், ஃப்ரூட் வந்து கவுண்டபிள் தான். ஏன்னா ஃப்ரூட்டுன்ற வேர்டை நான் ஃப்ரூட்ஸ்னும் சொல்லலாம். சரியா? இப்போ நம்ம சொல்கிறதோடைய பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, நான் வந்து ஒரே ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்றேன். அந்த ஃப்ரூட் வந்து நான் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்றேன்னா கவுண்டபிள் கீழே வருது. அந்த ஃப்ரூட் என்னவா வேணால் இருக்கலாம்ல, எந்த ஃப்ரூட்டாக வேணால் இருக்கலாம். ஓகே, ஆனால் அது ஒன்று தான். பட் நான் ஃப்ரூட்ஸுன்னு நான் சொல்லும் பொழுது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஃப்ரூட் வந்து நிறையா இருந்தாலும் நீங்கள் ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் யூ கேன் யூஸ் த வேர்ட் ஃப்ரூட்ஸ். பட் யூஸ் பண்ணுறதோட கான்டெக்ஸ்ட் இது வந்து ரிசர்ச்சில் கீழே வந்து கொடுத்துருக்க விஷயம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ வாட் யூ கைஸ் டூ, நெட்டில் வந்து போடும் பொழுது சில டைம்ஸ் கூகுள்லேயே நமக்கு தப்பாக வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நம்ம போடுற கொஷின் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் வரும். ஸோ நீங்கள் வந்து இந்த ரெண்டுத்தையும் ரெஃபர் பண்ணிங்கன்னா மைபி தெளிவாக புரியும். பட் நமக்கு அவ்வளோ டெப்த்துக்கு கொஷின் கேட்க மாட்டாங்க. ஓகே, பட் இருக்குன்ற பட்சத்தில் தெளிவாய்க்கிறது தப்பு கிடையாது. ஸோ வெஜிடபிள்க்கும் ஃப்ரூட்ஸ்க்கும் ரெண்டுத்துக்குமே இதே மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் இருக்குது. நான் ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியும்னா நான் ஃப்ரூட்ஸ்ன்னு ஒரு வேர்டும் சொல்லலாம். புரியுதா?
நான் அப்போது இது அன்கவுண்டபிளாக நான் எடுக்கவே மாட்டேன். புரியுதா? ஓகே. ஸோ கொடுத்துருக்க இங்கிலீஷ் மீனிங்கை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. வேறு யார் இன்னொன்று ஒரு விஷயம் கேட்டிருந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகினராக இருக்கேன் மேம், வேர் டு ஐ ஸ்டடி, ஸோ வேர் டு ஐ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஒருத்தர். ஸோ வேர் டு ஸ்டார்ட், ஓகே, டோன்ட் பிகின் வித் த டெஸ்ட். ஓகே, இதான் நான் சொல்லுவேன். எடுத்த உடனே நான் இங்கிலீஷில் ஒரு டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்றேன் மேம், அப்போ டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் எனக்கு வந்து நான் எங்கே நிற்கிறேன்னு தெரியும்னா டிமோட்டிவேஷன் அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு எம்பிஏ படிக்கணும் அப்படின்னு நினச்சா எம்பிஏயோட பேப்பரை வாங்கி ஃபஸ்ட்டே டெஸ்ட்டு போட்டால் எம்பிஏ படிக்கணும்னே தோணாது. ஏன்னா அவ்வளோ இருக்கா அப்படின்னு ஒரு பயம் வந்துடும். பட் நீங்கள் பாதி தூரம் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டாபிக் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செக்ஷன் டெஸ்ட்டு அப்படி எடுக்கும் பொழுது பயம் இருக்காது. ஏன்னா தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதா? அப்போ ஒரு ஃபுல் டெஸ்ட் நம்ம எடுக்கலாம். ஸோ பிகினிங்கில் வேண்டாம், கொஞ்ச நாள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ப்ரிப்பேர் பண்ண பிறகு டாபிக் வைஸாக எடுங்க, அதுக்கப்புறம் செக்ஷன் வைஸாக எடுங்க, அதுக்கப்புறம் ஃபுல் மார்க் எடுங்க. ஓகே. ஸோ நான் எடுக்கவே கூடாதுன்னு சொல்ல, ஆர்டராக போனீங்கன்னா உங்களோட அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணலாம். ஆர்டர் இல்லாமல் போனீங்கன்னா மைண்ட் செட் வேறு மாதிரி இருக்கும், எல்லா கொஷனும் போடும், தப்பு தப்பாக போடுவோம். சரியா? ஸோ அதனால் ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் தட். எஸ், இது என்ன ஆஸ்பெக்டில் நீங்கள் கேட்குறீங்க? ரிவார்ட்ஸ், fruit or fruits means rewards. எனக்கு டப்புன்னு என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல. ரிவார்ட் கொடுக்குற மாதிரி அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்குற மாதிரி சொல்கிறீங்களா? ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னிஷன் மாதிரி. ஃப்ரூட் ஆர் ஃப்ரூட்ஸில் என்ன வரும்? அந்த ஒரு லைனில் எனக்கு என்ன புரியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே டைப் பண்ணும்போது ஃப்ரூட் அண்ட் ஃப்ரூட்ஸ் தான் போட்டிருக்கீங்க. நீங்கள் உங்கள் மைண்டில் மேம் நான் இப்படி நினைக்கிறேன், இப்போ இதில் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க, எனக்கு அது புரியலை, இதை ஜஸ்டிஃபை பண்ணுங்கன்னே போட்டுருங்க. நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு வேணால் லைவில் மெயின்ஸை முடித்த பிறகு நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் ஜாலியாக பேசலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்காக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு தான் நான் பார்த்துட்டே வந்தேன். ஓகே, எஸ். ஸோ 3 பேரோட டவுட்டும் நான் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மெயின் செஷனோட நம்ம பார்க்கலாம். அண்ட் ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஆன்சர் திஸ் பர்டிகுலர் கனெக்டர்ஸ் இந்த particular video. இது கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க. ஓகே, எஸ். ஸோ see you guys in another session. Have a very great day. Thank you.